Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோல ஹெல்தியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்பிள் ஜாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது ஒரு ஹோம்மேட் ஆப்பிள் ஜாம்ங்க. ரொம்ப ஹெல்தியான முறையில் கலர்ஸ் எதுவும் சேர்க்காம, ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் சேர்க்காம எப்படி செய்யறது அப்படின்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன மெத்தட்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கிற மாதிரியான அதே டேஸ்டோட அதே டெக்ஸ்சரோட ஜாம் நமக்கு கிடைக்கும். இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா பிரெட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட முடியும், சப்பாத்தி கூட சாப்பிடலாம், தோசை கூட சாப்பிடலாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வாங்க இன்னைக்கு வீடியோல ஹோம்மேட் ஆப்பிள் ஜாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஜாம் பண்றதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ஆப்பிள் எடுத்திருக்கிறேங்க. இந்த ஆப்பிளை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து இதை அப்படியே தோலோட தான் சேர்க்க போறேன். அதனால இதை நல்லா கிளீன் பண்ணிக்கோங்க. கிளீன் பண்ணிட்டு நல்ல சின்ன சின்ன துண்டுகளா வந்து இதை வெட்டிட்டு மிக்சியில போட்டு நல்லா நம்ம விழுதா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாம் பண்ணணுங்க. பொதுவா ஜாம் பார்த்தீங்கன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ்ல நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எப்பனாலும் வந்து பயன்படுத்திக்க முடியும். இது வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியும். ஆப்பிளை இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெட்டின ஆப்பிள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. எந்த அளவு பிடிக்குமோ அந்த அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஜாம் வந்து நல்லா ரெட் கலர்ல இருக்கிறதுக்காக நம்ம ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் எடுத்து அதை நல்லா தோல் சீவிட்டு சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பீட்ரூட் சேர்க்கறதுனால நேச்சுரலாவே வந்து ஆப்பிள் ஜாமுக்கு வந்து ஒரு நல்ல சிகப்பு கலர் வந்து கிடைக்கும். வேற கலர்ஸ் எதுவுமே சேர்க்காம நமக்கு இது சேர்க்கறதுனால ரொம்ப நல்லா கிடைக்கும் கலரு. அதுவும் போக இந்த மாதிரி பீட்ரூட் சேர்க்கறதுனால ஜாமினுடைய டெக்ஸ்சரோ இல்ல ஃப்ளேவரோ கொஞ்சம் கூட மாறாதுங்க. அதனால நீங்க தைரியமா சேர்த்துக்கலாம். வாங்க இப்ப இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப அரைச்ச விழுது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்துல இருக்கணுங்க. நல்லா விழுதா அரைச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே வந்து நம்ம சேர்க்க கூடாது. இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. இந்த பேன்ல தான் வந்து நம்ம ஜாம் கிளற போறோம். இப்போ இது கூடவேவும் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கிலோ ஆப்பிள் நான் எடுத்திருக்கிறேன். அதுக்கு வந்து 1/4 கிலோ சர்க்கரை வந்து கரெக்டா இருக்குங்க. அது கூடவேவும் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் வந்து சாறு எடுத்து அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்க்கறதுனால வந்து ஜாம் நல்லா வாசனையா இருக்குங்க. இதை இப்ப நல்லா வந்து ஒண்ணு போல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதெல்லாம் வந்து நம்ம கலந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டவ்ல வைக்கணுங்க. ஸ்டவ்ல வைக்கிறப்பயே வந்து இதெல்லாம் நம்ம போட்டோம்னு சொன்னோம்னா சீக்கிரமே அப்படியே அடி பிடிச்சிரும். அதனால வந்து முதல்ல இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாம் கலர்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஜாம் வந்து அடி பிடிக்கவும் செய்யாது. இப்ப வாங்க ஸ்டவ்ல வச்சிடலாம் நம்ம. இப்போ பேனை நான் ஸ்டவ்ல வச்சுட்டேங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கை விடாம வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரியே வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. கை விடாம கலருங்க. இப்படி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய டெக்ஸ்சர் வந்து மாற ஆரம்பிக்கும். ஜாம் வந்து கொஞ்சம் பொறுமையா நம்ம கிளறணுங்க. இல்லாட்டி வந்து அப்படியும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம கிளறணும். இப்ப பாருங்க ஒரு 5 நிமிஷம் நான் கலந்து விட்டுட்டேன். நீங்க வீடியோல பார்த்தா தெரியும் ஜாம்னுடைய அந்த டெக்ஸ்சர் வந்து கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. இப்ப இந்த பதத்திலேயும் இன்னமும் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை மட்டும் சிம்லயே அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஜாம்னுடைய பதம் பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து நமக்கு கிடைச்சிரும் அந்த பதம். நம்ம அந்நேரம் நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டியானாலும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியாதுங்க. ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லாவும் இருக்காது. சரியான பதத்துல வந்து நம்ம ஜாம வந்து கலந்துக்கிடணும். இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியேவும் கட்டி பட ஆரம்பிச்சிருச்சு. இது எந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். இப்ப முதல்ல ஒரு 5 நிமிஷம் கலந்துக்கிட்டோம். இந்த ஸ்டேஜ்லயும் ஒரு 5 நிமிஷம் கலந்துக்கிட்டாச்சு. இப்ப நம்ம 3rd ஸ்டேஜ் வந்துட்டோங்க. கொஞ்சம் கட்டி பட்டுருச்சு ஜாமு. இந்த ஸ்டேஜ்லயும் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வந்து நம்ம கலந்துக்கிடணும். ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னான்னா கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆயிட்டு இருக்கு ஜாமு. இதை அப்படியே கைவிடாம அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அப்படியும் வந்து மாறிடும். ஜாம் வந்து ரெடி ஆயிருங்க. இன்னி கொஞ்சம் கட்டி ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அது என்ன பதம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப சொல்றேன். நீங்க அப்படியே பார்த்துட்டே இருங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி கட்டி ஆயிருக்கு பாத்தீங்களா? இது இந்த மாதிரி நம்ம கரண்டியால இப்படி லேசா இந்த மாதிரி கோடு போடுறப்ப வந்து அந்த 2 கோடும் வந்து ஒண்ணு போல வந்து ஒட்டாம அப்படியே இருக்கணுங்க. அதுதான் சரியான பதம். இப்ப பாருங்க பாருங்க
அந்த இடைவெளி பாருங்க அப்படியே இருக்கு. ஜாம் வந்து மூவ் ஆகவே இல்ல. இதுதான் வந்து பெர்ஃபெக்ட்டான பதம்ங்க. இப்ப நம்ம ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிரலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஆப்பிள் ஜாம். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நீங்க ஒரு சின்ன கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம 1 மந்த் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இப்போ இது வந்து நம்ம பிரெட் கூட, சப்பாத்தி கூட, தோசை கூட வந்து ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா இந்த ஆப்பிள் ஜாம வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினந்தோறும் தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில். தேங்க்யூ.